சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தெய்வமணி. இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன் வீட்டில். எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்ஜாகவே செய்கிறோம். இன்னைக்கு வெஜ்ஜு சாம்பார் வைக்கலான் இருக்கிறேன். எப்படி இருந்துன்னு நான் எல்லாருக்குமே தெரியும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார். தெரியாதவங்க பார்த்துக்குங்க. சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு போட்டுக்கலாம். இந்த டம்ளர் வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் பருப்பு. இது வந்து ஒரு 4 பேருக்கு வைக்கலாம். 4 பேர் சாப்பிடலாம். இந்த ஒரு டம்ளர் போட்டோம்னா இல்லை ஒரு 1.5 டம்ளர் போட்டுப்பேன். ஒரு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது பெருசு பெருசாவே கட் பண்ணிக்கலாம். வெந்துடும். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு தக்காளி தான் போடுறேன். இதையும் பெருசு பெருசா கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். தண்ணி ஊற்றி நம்ம வேக போட்டுக்கலாம். பருப்பு வெந்துன்னு இருக்கு. நம்ம இப்ப காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய முருங்கைக்காய், இது ஒரு நீட்டு முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் கத்திரிக்காய், ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய், ஃப்ரெஷ்ஷா இருக்கு கத்திரிக்காய், ஒரு மாங்காய், முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. பருப்பு வெந்துன்னு இருக்கு பக்கத்துல. நம்ம அதுக்குள்ள காய் வேக போட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள். இது வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள். எல்லா குழம்புக்குமே இந்த ஒரு தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எல்லாமே நல்லா இருக்கும். சாம்பாருக்கு தேவையான உப்பு வந்து காயிலேயே போட்டுடலாம். காயிலேயே வெந்துச்சுன்னா தான் காயிலெல்லாம் உப்பு ஏறி இருக்கும், காரம் எல்லாம் ஏறி இருக்கும், நல்லா இருக்கும். பருப்பு வெந்துருச்சு. 4 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் காய் வெந்துன்னு இருக்கு. காய் வெந்ததும் பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம் கடைஞ்சி. பருப்பு வெந்துருச்சு. ஒரு கடைஞ்சி வச்சிருக்கேன். பருப்பு வெந்து போச்சு, நல்லா கடைஞ்சி வச்சிருக்கேன். மத்து வச்சு லைட்டாக மசிச்சாலே சூப்பராகிடுச்சு. 4 விசில் விட்டோம்ல, நல்லா வெந்து போச்சு. முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய். இது நல்லா இது பாருங்க, லேசா நம்ம மசிச்சா லேசா இருக்கிறனால எப்படி வெந்து போச்சு பாருங்க. இப்ப பருப்பு ஊத்திக்கலாம். பருப்பு ஊற்றியாச்சு. இப்போ வந்து மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காவை முன்னாடியே காய் கூட போட்டோம்னா குழஞ்சு போயிடும். இப்போ சாம்பார் ரொம்ப புளிப்பாயிடும். பாருங்க, மாங்காய் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். மாங்காய் போட்டுக்கலாம். இது புளி ஊற்ற வேணாம். மாங்காய் வெந்துருச்சுன்னா அதோட புளிப்பு இந்த சாம்பார் கரெக்டா இருக்கும். அப்படி தாளிச்சிடலாம். சாம்பார் கொதிச்சு இது பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. மாங்காய் வெந்துருச்சு, ஆனா கரையில. இப்படிதான் இருக்கணும். கரைஞ்சிருச்சுன்னா சாம்பார் ஃபுல்லா புளிப்பாயிடும். இந்த மாதிரிதான் இருக்கும். இது பாருங்க, வெந்துருச்சு ஆனா கரையில. நம்ம முன்னாடியே காய் விட போட்டிருந்தோம்னா நிறைய குழ குழன்னு போயிருக்கும். இப்போ இறக்கிட்டு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிட்டு கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் பத்தத்துலாம் திறந்த உடனே மூடி வச்சிருங்க. ஊத்திருச்சுன்னு வச்சுங்களேன், கிச்சனை கிளீன் பண்றதுக்கு பெரும் பாடா போயிடும். எது எடுத்தாலும் கையோட அதை மூடி அதை இருந்த இடத்துல வச்சுட்டோம்னா வேலை மிச்சம் நமக்கு. ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா ஒரு 10 வெந்தயம் சும்மா வாசனைக்கு. ஒரு சின்னதா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க வெங்காயம் வதங்கிருச்சு. கொஞ்சம் சவக்க விடணும். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், எடுத்து ஊற்றிக்கலாம். ஊத்திட்டோமா, இப்போ உடனே மூடி போட்டு வச்சிடலாம். இந்த கடாயிலேயே ஒரு ஆம்லேட்டை போட்டுக்கலாம். ஆம்லேட்டுக்கு வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான சமையல் தான் இன்னைக்கு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். அப்புறம் ஆம்லேட், முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஊற்றிக்கலாம். முட்டை எப்பயுமே சாப்பிடும் போது சூடாக போட்டுருங்க. சூடாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆற ஆற ஒரு மாதிரி கவுச்சி வாசனை வர மாதிரி இருக்கும். சூடாக ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல் அதிகமாக இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட. டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால சிம்பிளான சமையல் தான். கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், முட்டை ஆம்லேட்டு. நான் வேக வேகமாக சமைச்சு முடிச்சிட்டேன். நீங்களே இதே மாதிரி ஒரு சமையலை வந்துச்சு சூடாக சாப்பிடுங்க. எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செல்லமா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றா. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. முட்டை ரெடி ஆயிடுச்சு. எங்க பாப்பாக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்.